அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 124 காலியிடங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கான நோட்டிஃபிகேஷன் அந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேலத்தில் கூட இருக்குது இல்லையா? அந்த நிறுவனம் தான் அது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் ஒரு 7 விதமான இன்ஜினியரிங் கேட்டகரியில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தமாக 124 காலியிடங்கள். அது என்னென்ன பதவிகள், யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 124 காலியிடங்களில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸில் ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரிஸில் ஒரு 7 விதமானது கொடுத்துருக்காங்க. அது 1 by 1 வேக்கன்சி எவ்வளோன்னு பார்ப்போம். கெமிக்கல் ஃபீல்டுக்கு 5 காலியிடங்களும், சிவில் ஃபீல்டுக்கு 14 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு 4 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கலுக்கு 44 காலியிடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 7 காலியிடங்களும், மெக்கானிக்கலுக்கு 30 காலியிடங்களும், மெட்டாலஜிக்கு 20 காலியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக 124 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஃபீல்டில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன கோர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை உள்வாங்கிக்கிட்டு இந்த கோர்ஸ் முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ரிசர்வேஷன் பார்க்கலாம். மொத்தமாக 124 காலியிடங்களில் யூஆர் கேட்டகரிக்கு 35 காலியிடங்கள் இருக்குது. ஓபிசி என்சிஎலுக்கு 31 காலியிடங்கள் இருக்குது. எஸ்சிக்கு 22 காலியிடங்கள் இருக்குது. எஸ்டிக்கு 18 காலியிடங்கள் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 18 காலியிடங்கள் இருக்குது. இதை உள்வாங்கிக்கோங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு அதிகபட்சமாக உங்களுக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கணும். அது டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 28 வயதுக்குள்ளே இருந்திருக்கணும். அடுத்து வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசி என்சிஎலுக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூபிடிக்கு 10 வருடங்கள் ஜென்ரலுக்கு கொடுப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்கு 15 வருடங்கள், ஓபிசிக்கு 13 வருடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 45 வயது அதிகபட்ச வயதாக கொடுத்துருக்காங்க. இந்த வயது தளர்வு செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்க. அடுத்து இந்த இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பிபிடெக்கில் அந்த கேட்டகரிஸ் மேலே பார்த்து அந்த 7 கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். அதுக்கு 65% 65% மார்க் எடுத்திருக்கணும். இதில் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 55% பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் உள்வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஜினியரிங்கில் எந்த கேட்டகரியில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெமிக்கலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து கம்ப்யூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் 3 years மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது எம்சிஏ முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் பிடெக்கில் முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மிஷின், பவர் சிஸ்டம் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது முடித்தவங்களாம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதில் என்னென்ன படிச்சிருக்கணும் கோர்ஸ்ன்னு பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் engineering, electronics and instrumentation, electronics and communication, electronics and telecommunication, electronics and control, industrial electronics, applied electronics engineering technology, electronic design and technology, mechatronics, electronics and electrical, electronics and power electronics, communication and instrumentation engineering technology, instrumentation and control engineering, robotics and automation and robotics, அந்த இது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டில் நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் பார்க்கலாம்.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, thermal engineering, manufacturing process and automation mechatronics, manufacturing engineering technology, manufacturing science and engineering, energy engineering, mission engineering, mechatronics and automation engineering. இதெல்லாம் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மெட்டலர்ஜிக்கல், லாஸ்ட்டாக மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் மெட்டலர்ஜி. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த அந்த 7 ஃபீல்டில் பல்வேறு விதமான கோர்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ சதவீதம் மார்க் எடுத்துருக்கணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னா ஜனவரி பிப்ரவரியில் 2026 நடக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமினேஷன் சென்டர், தேர்வு மையங்கள் நமக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல் ஓவர் இந்தியாவை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ளது மட்டும் நான் சொல்கிறேன். சென்னையில், சேலமில், திருச்சியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. சேலமில் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சேலமில் கண்டிப்பாக அங்கே சாயில் நிறுவனம் இருக்குது. ஓகேவா? அதனால் அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை, சேலம், திருச்சிராப்பள்ளி இது பக்கத்தில் இருக்கவங்க, அருகாமையில் இருக்கவங்க உங்களுக்கு எது பக்கமாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அதை உள்வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சுட்டு இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதற்கு சம்பளமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 50,000 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே 50,000 இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த தகவலை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து நம்ம மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணணுங்கிறது அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் 15/11/2025. அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/12/2025 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணுங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அதில் பாருங்கள், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 1,050 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, அப்புறம் இஎஸ்எம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 300 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடணும் அப்ளை பண்ணும்போது. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க சாயில் நிறுவனத்துடைய கெரியர் பேஜில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் அவங்க கொடுப்பாங்க. www.soil.co.in அந்த இதுலேயும் போய் பார்க்கலாம். இல்லை www.soilcareers.com அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அதில் 15ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு. அன்றைக்கி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிள் ஆகிடும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். 15ஆம் தேதி நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கை நாங்கள் மாற்றிடுவோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு அப்ளை பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.